அப்போஸ்தலர் 27 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 27 நீங்க 21 இருந்து 27 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை கைது செய்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாங்க? கைது பண்ணுகிறார்கள். ஏன் இந்த அரெஸ்ட், பிடி வாரண்ட், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, பவுல் அது வந்து யூதர் அல்லாத மற்றவர்களை தேவாலயத்துக்குள் அழைத்து சென்றார். யூதர் அல்லாத மற்ற மக்களை என்ன பண்ணார்? இவரு தேவாலயத்துக்குள்ள கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அப்படித்தானே? யார் யார் பண்ணியிருக்காங்க? தலைவர்கள் பண்ணியிருக்காங்கல்ல, அரசியல் ரீதியாக வாங்கடா கோயிலுக்குள்ள போவான்னு சொல்லிட்டு அப்படி கூட்டு போயிருக்காங்க. அது மாதிரி இவங்களை பவுல் வந்து என்ன பண்ணானா, அப்போஸ்தலர் 21 அதை படித்து 21 28 இருந்து 29 படிக்கும் போது அவங்க தேவாலயத்துக்குள்ள புறஜாதிய மக்கள் பிரவேசிக்க கூடாது என்பது யூதர்களுடைய மனநிலை. ஆனால் அவர்களை என்ன பண்றான்னா உள்ளே அழைத்து கொண்டு போகிறார். அப்போஸ்தலர் 21 28 29 படிங்க. இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டி கொண்டு வந்து, ஆமா என்ன சொல்றாங்க? தேவாலயத்துக்குள்ள யாரை கூட்டிட்டு வந்துட்டாங்க? கிரேக்கரை கூட்டி. இது ஒரு பிரச்சனை. இப்ப பவுலை வந்து இந்த 27ஆம் அதிகாரத்துல கைது பண்ணி ரோமாபுரிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன் இவரை ஏன் கைது பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. கைது பண்ணனுக்கு இவர் என்ன தப்பு பண்ணாரு? ஏன் ரோமாபுரிக்கு இவரை கூட்டு போய் விசாரணைக்கு கூட்டு போறாங்க? அப்படி என்ன ஒரு தவறு செய்து விட்டார் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது, இவர் செய்த, அவர்கள் நினைக்கிற, அதாவது யூதர்கள் நினைக்கிற தவறு என்னன்னா, இவர் கிரேக்கர்களை என்ன பண்றார்? தேவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டார். இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது அப்போஸ்தலர் 21 30 31 யூத மார்க்கத்தை, அதாவது மோசேயினுடைய நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை இவர் மீறிட்டார். இரண்டாவது குற்றச்சாட்டு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அந்த சிட்டில, அந்த ஊர்ல, அந்த நகரத்துல மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. அப்போஸ்தலர் 21 30 31 அதான் சொல்றேன். மிகப்பெரிய சண்டையாய் போச்சு. ஏன்னா பவுல் வந்து பிரபலமான ஒரு ஆளு. பவுல் வந்து பிரபலமான ஒரு ஆளு. ஊழியத்துல ரொம்ப டாப்ல இருக்கிற ஒரு கூடிய ஆளு. அநேகர் கிறிஸ்துவை பின்பற்ற கூட்டங்கள் பெருகிவிட்டது, சபைகள் பெருகிவிட்டது. இப்படி ஒரு டாப் லீடரா இருக்கிற இவர்கள் எல்லாம் இந்த சபைக்குள்ள வரக்கூடாது, இவர்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, அங்கேதான் நிற்க வேண்டும் என்று இவர்கள் மனதளவில் இவர்கள் என்னன்னா ஒரு நோய்வாய் பிடித்தவர்கள், எல்லாரையும் சமமாக நினைக்க கூடாது என்கிற மனநிலை உள்ளவர்கள். பவுல் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் சமம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லல, இயேசு கிறிஸ்துவே சொல்லி கொடுத்திருக்கிறார், எவனையும் யாரையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் சொல்லக்கூடாது என்று தேவன் எனக்கு கற்பித்திருக்கிறார் என்கிற போதனையை கொடுத்து கிரேக்கர்களை கையை பிடிச்சி இழுத்து உள்ள கூட்டு போய் எல்லாத்தையும் செய்யறாரு. இது இவர்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு, பிடிக்கல. இன்னைக்கு நம்ம தேசத்துல, நம்ம வாழ்ற ஊர்ல, நம்ம இருக்கிற ஏரியால இன்னைக்கு அப்படி இருக்குதானே? அப்படித்தானே இருக்கு. இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வரக்கூடாது, இவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரெண்டு பிரிவான மக்கள் கூட்டம் இன்றைக்கும் தேசத்துல, ஊர்ல நம்ம பார்க்கிற அனுதினமும் நாம சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அது ஸ்கூல்ல சந்திக்கிறோம், காலேஜில் சந்திக்கிறோம். சில நேரங்களில் அதை சொல்றது கூட நமக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கிரேக்கர்களுக்கு அந்த பிரச்சனை தான். அவங்க சொல்றாங்க, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷன் தானே, எங்களுக்கு ஆசை இருக்கு இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறதுக்கு என்று, உங்களை மாதிரி நாங்களும் தேவனை தொழுது கொள்ளலாம்னு நினைக்கிறோம், ஆனா எங்களையா உள்ள விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கிரேக்கர்களுக்குள்ளே ஒரு விதமான ஆசை இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு பவுல் உள்ள கூட்டு போறார். இப்ப ரோம சிப்பாய் சண்டை பெருசாயிருச்சு, கலவரம் பெருசாயிருச்சு. நன்றா கவனிங்க. அந்த சிட்டியிலே பயங்கரமான மத கலவரம் மாதிரி ஆயிப்போச்சு, ஜாதி கலவரம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் பயங்கரமான சண்டை. இப்ப இந்த சண்டையில என்ன பண்றாங்க? ரோம சிப்பாய்கள் உள்ள பூந்து அவங்களை என்ன பண்றாங்க? இப்போ சண்டை நடந்தா போலீஸ் வந்து என்ன பண்றாங்க? 2 பேரும் வந்து கலவரத்துல. அது மாதிரி இப்போ ரோம போர்ச்சேவர்கள் அந்த சிட்டி, அந்த டவுனுக்குள்ள பஜார்ல புள்ள பூந்து எல்லாரையும் களைச்சு விடுறாங்க. களைச்சு விடுறாங்க. அப்படி களைச்சு விடும் போது அங்க இருந்த யூதர்கள் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒருவன் இருக்கிறான், அவனை கைது செய்யுங்கள் என்று சொல்றான். அவன் யார் என்று சொன்னா, அவன் தான் பவுல். ஆக்சுவலா பவுல் வந்து யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு 2 குடியுரிமை அவருக்கு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர் கிரேக்கர்களுக்காக போராடுகிறார். நீங்க மனுஷனா பாருங்க என்றத
இந்த போதனை அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை அறிந்த பின்பு பவுலுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்தது. எல்லாரும் சமம். ரோம சிப்பாய்கள் தலையிடுறாங்க. அப்போஸ்தலர் 21:31-33 வரை. இப்பதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாங்கன்னா கைது பண்ணுகிறார்கள். கைது பண்ணி என்ன பண்றாங்க, யூத ஆலோசனை சங்கத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்போஸ்தலர் 23 அங்க ஆளுநர் பெலிக்ஸ் இருக்கிறாரு. ஆளுநர், கவர்னர், அவர்கிட்ட விசாரணைக்காக அங்க நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க. யூதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, இவனை கொன்றணும் அப்படின்ட்டாங்க. எப்பா, கொல்ற அளவுக்கு இவர் என்ன தப்பு பண்ணாரு? நல்லா கவனிக்கலாம். கொஞ்சம் நம்ம தேசத்தையும் நம்ம நாட்டையும் நம்ம ஊரையும் கொஞ்சம் மனசுல வச்சு இந்த பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொல்ற அளவுக்கு இவர் என்ன தவறு பண்ணாரு? ஒருத்தனை கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னீங்க, அவனை கோயிலுக்குள்ள கூட்டு வந்தது தப்பா? அந்நியர்களை கோயிலுக்குள்ள கொண்டு வந்தது தப்பா? சபைக்குள்ள கொண்டு வந்தப்பா? அப்ப பெலிக்ஸ் மற்றவங்களாம், அகரிப்பா, பெஸ்து, இவங்க தான் அன்றைக்கு அந்த ராஜ்யத்தை ஆளுகிறவர்கள். இவங்கெல்லாம் விசாரணை செய்யறாங்க. உடனே அங்க இருக்கிற ராஜா சொல்ற, இவர்கிட்ட நாங்க அப்படி ஒன்னும் ஒரு தப்பு செஞ்ச மாதிரி நாங்க பார்க்கல அப்படின்னு. உடனே இவங்க எல்லாம் சொல்றாங்க, எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னாங்களோ இவர் சிலுவையில் அறையும்னு சொல்லி இவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இவனை கொல்லாம நாங்க விட மாட்டோம் அப்படின்னு. இப்பதான் இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட பவுல், அங்க ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க, பரிசேயர்கள், சதிசேயர்கள். இவர் அங்க என்ன பண்ணிட்டாரா, நான் பரிசேயனு, நான் பரிசேயன், சதிசேயன் நான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 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 ட்ரிகர் பண்ணி விட்டாரு. இப்ப பரிசேயர்களுக்கும் சதிசேயர்களுக்கும் சண்டை ஆகி போச்சு. இப்ப சண்டையான உடனே பவுலுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு, இப்ப அவனுங்க அடிச்சுக்கிறானுங்க, இந்த நேரத்துல நமக்கு நியாயம் கிடைக்காது, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நம்முடைய குடியுரிமையை இப்ப எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஏய் நிறுத்துங்க, நான் யார் தெரியுமா? ரோமன், நான் ரோம குடியுரிமை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ரோமர்கள் என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா ஆட்சி யார் ஆட்சி? ரோமர் ஆட்சி. இப்போ அரசாங்கம் எந்த கட்சி பண்ணுதோ அவங்க பாருங்க கொஞ்சம் எப்படி இருப்பாங்க வாய்ஸ்ல, ஏய் ஆட்சி பண்றது யார் ஆட்சி? அவனு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் துள்ளி குதிப்பாங்களா? அது மாதிரி ரோமர் அந்த குடியுரிமையை நான் பெற்றிருக்கிறேன், எனக்கு இந்த குடியுரிமை இருக்குன்னு சொல்லி பவுல் புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, இனிமே இங்க இருந்தா நியாயம் கிடைக்காது, என்ன பண்ணுங்க, ரோமாபுரிக்கு அனுப்புங்க அப்படின்னு இவரே வாலண்டியரா என்ன பண்ண கேட்ட உடனே பெலிக்ஸ் என்ன பண்றாரு, சரி இவனை ரோமாபுரிக்கு அனுப்பிடுவோம், நமக்கு ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் ஒன்று போகுது. அப்போ ரோமாபுரிக்கு ஒரு கப்பல் போகிறதுக்கு ரெடியா இருக்கு, ஒரு சரக்கு கப்பல். அதுல பயணிகளும் போலாம். கிட்டத்தட்ட 276 பேர் போறாங்க பவுலோட சேர்த்து. பயணம் புறப்பட்டாச்சு. ஓகே, இதுதான் முன்னுரை. இப்ப 27க்கு வந்துருவோம். வசனம் அப்போஸ்தலர் 27. இப்பதான் நம்ம பிரசங்கத்தை கவனிக்க போறோம். அப்போஸ்தலர் 27 இப்பதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பிரயாணம் பண்றாங்க. அப்போஸ்தலர் 27 பிரயாணம் நடக்குது. இப்ப பிரயாணம் நடக்கும் போது கப்பல் கிளம்ப அத கப்பல்ல ஏத்த போறாங்க கைதிய, அத பவுல. அப்ப பவுல் சொல்றாரு, இந்த வாரம் நம்ம போக வேண்டாம். யார்கிட்ட? கேப்டன்ட்ட சொல்றாரு, இந்த வாரம் நம்ம கப்பல் யாத்திரை பண்ண வேணாம், ஏன்னா கிளைமேட் நல்லா இல்ல, வேணான்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, கைதி உனக்கு தெரியுது, நான் இதுக்காடியே படிச்சுட்டு வந்திருக்கிறேன், கப்பல் ஓட்டுறேன், எனக்கு இந்த திசையில போனா என்ன நடக்குது, கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும், நீ யாரு சொல்றதுக்கு? வாய மூடிட்டு அமைதியாரு. கப்பல் உடையுமா, கடல வந்துருமா, அது வந்துருமான்னு சொல்ற, நீ அதெல்லாம் பேசக்கூடாது, உன்னை கொண்டு போய் ரோமாபுரியில இறக்க சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான், வா ஏறு மேல. இவர் ஏறி அமைதியா உட்காந்துட்டார். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, கப்பல் கிளம்பிருச்சு, பவுல் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. அதனால இவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம நினைச்சது கைகூடி வந்தது என்று, தென்றல் மெதுவாய் அடித்தபடியால், அப்படிதான் வசனம். அப்போஸ்தலர் இப்போ இவங்க எல்லாரும் கைகூடி வந்தது என்று பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 13வது வசனத்துக்கு வாங்க, அப்படியே 13க்கு வந்துருங்க. வாசிங்க 13. நல்ல கவனிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்காருக்காய் ஓடினார். நன்றாய் கவனிங்கள். இந்த கப்பல், இந்த சிறை கைதியினுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன்.
நாமளும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட கைதி பண்ணப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் வைக்கப்படுகிற ஒரு கைதியை போல சில நேரங்களில் நாம் இருக்கலாம். அந்த வாழ்க்கை பயணம் நம்மளை அப்படியே தொடரலாம். அந்த பயணத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை தான் இதுக்கு ஒப்பனையாக நான் எடுத்து உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். 4 பாயிண்ட் தான் சொல்ல போறேன். பண்ணி முடிக்க போறோம். இப்போ தென்றல் மெதுவா அடிக்கிறது, அதனால இவர்கள் கோரினது கைகூடி நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். அதுக்கப்புறம் 14 வசனம் நல்ல கவனி. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரக்குளிதோன் என்னும் கடுங்காற்று மாதிலை மோதிற்று. நன்றாக கவனிங்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ள சொல்லுங்க, எவ்வளவு நேரத்துக்குள்ள? அதுக்கு முந்தின வசனம் தான் தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் சந்தோஷப்பட்டார்கள். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? கடும் காற்று. கொஞ்ச நேரத்துல யூரோக்குளிர் கடுங்காற்று. அதில் நல்லா கவனம். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா சந்தோஷமா இருந்துறான். அடுத்த சில நிமிஷத்துல எங்க இருந்துதான் அந்த யூதோக்குளியன் காற்று என்று வருகிறது தெரியல. அது வாயிலிருந்து வரும், கையிலிருந்து வரும், கால்ல இருந்து வரும், கிச்சன்ல இருந்து வரும், எங்க இருந்து வேணாலும் வரும் இந்த யூதோக்குளியன் காற்று. இது மோசமான காற்று. இந்த காற்று அந்த மலை மேல மோதி மேகத்து மேலேயே போவாது. நல்லா கவனிங்க. இந்த யூதோக்குளியன் என்ற காற்று, கடுங்காற்று, ரொம்ப மோசமான காற்று. இந்த காற்று மலையை மோதி, மரங்களை மோதி, மலை அடிவாரத்துக்குள்ள வந்து, கடலுக்குள்ள வந்து, கடல் தண்ணியோட மோதிட்டு போவோம். சில காற்று மேலோட்டமா போயிடும். சில காற்று, இதுக்கு பேரு தரைக்காற்று. இதுக்கு பேர் என்னன்னா தரைக்காற்று. தரையோட அடிச்சு மொத்தத்தையும் வாரிட்டு கொண்டு போய் மொத்தத்தையும் சேர்த்துரும். எல்லாம் காற்றெல்லாம் முடிச்சு திருப்பி பார்த்தா வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. என்னடா மொத்தத்தையும் வாரிட்டு போயிடுச்சு. முந்தின வசனத்துல தென்றல் மெதுவாய் அடித்தது, இனிமையான வார்த்தைகள், இனிமையான பேச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே புயல் காற்று நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் இதுதான் சவால், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த நேரத்திலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யூதக்குளியன் காற்று பயங்கரமா அடிச்சாலும் சரி, பயங்கரமா அடிச்சாலும் சரி. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி தான் தென்றல் நல்லா மெதுவா அடிச்சது. அது ஒரு நேரம். தென்றல் மெதுவா அடிக்குது. நம்ம நினைச்சதெல்லாம் கைகூடி வந்துருச்சோ, பரவாயில்லையே, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதே அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும் போதுதான் கொஞ்ச நேரத்துக்குள்ள யூதோக்குளியன் காற்று அடிக்குது. என்ன பண்றேன்னே தெரியல. தலைய போட்டு பிச்சுக்கிறோம். இவன் நல்லவனா கெட்டவனா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இந்த அம்மா நல்லதா கெட்டதா, எப்ப எப்படி மாறுதுன்னே தெரியல. இவர் கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியலையே. கொஞ்ச நேரம் தென்றலா இருக்காரு, கொஞ்ச நேரம் யூதோக்குளியன் காற்றாக மாறுறாங்களே. இதுதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில எல்லாரும் நம்ம சந்திக்க வரோம். தென்றலையும் சந்திப்போம். அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் யூதோக்குளியன் கடுங்காற்று. சொல்லுங்க, என்ன காற்று? கடுங்காற்று. கடும் சொற்கள், கடும் வார்த்தைகள், கடும் விவாதங்கள், அடிச்சு புடிச்சு. என்ன இந்த WWE மாதிரி கட்டி பிடிச்சி சண்டை தான் போட மாட்டோம் இல்லையா, ஆனா மத்த எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் இந்த காற்றுனால. வார்த்தையின் போர். திருவள்ளுவர் அதிகமா சொல்றார், நல்லா வருவார். தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்ட வாடு. அதுக்கு விளக்கம்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த யூதோக்குளியன் காற்று அவங்களுடைய பிரயாணத்தை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. சூழ்நிலை வித்தியாசமா இருக்கு. மாலுமிகள் சிறந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் தான், கப்பலை சரியாக இயக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் காற்றுக்கு எதிராக அவங்களால் போராட முடியவில்லை. போராடி பார்க்கிறான் கப்பல். ஏன்னா 276 பேர் இந்த கப்பலுக்குள்ள இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, சரக்கு கப்பல், கோதுமை தானியங்கள் எல்லாமே, உணவு தானியங்கள் எல்லாமே இருக்கு. இந்த கப்பலை எப்படியாவது வெற்றிகரமாக கொண்டு போய் நாம் கரை சேர்த்து விட வேண்டும். நல்ல நல்ல திறமசாலிகள், நல்லவா, எல்லா டேலண்டும் உள்ளவர்கள் தான். அவங்க அப்படி நினைச்சாங்க. அவங்க நினைச்சது ஒண்ணுமே நடக்கல. கடைசியில் என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? என்ன முடிவு பண்ணாங்க? வாசிங்க 15. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு, அவ்வளவுதான்.
கப்பல் நல்லா கவனிங்க, அதிலே அகப்பட்டு கொண்டது, கப்பல் சிக்கி கொண்டது, கப்பல் மாட்டி கொண்டது. கப்பல்னா நீங்க தான். கப்பல் எங்க மாட்டி கொண்டது? கப்பல் ஒரு இடத்துல சிக்கி கொண்டது, கப்பல் ஒரு இடத்துல மாட்டி கொண்டது. மாட்டிக்கொண்ட கப்பல் அங்கிருந்து வெளிவர முடியவில்லை. ஏன்னா காற்று எப்படி இருக்கு? எதிர் திசையில பயங்கரமா இருக்கு. எதிர் திசையில பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரியும் இந்த வாழ்க்கையை எப்படி சமாளிக்கணும் தெரியும், இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்குது. ஏன்னா நான் அதுக்காகவே படிச்சிருக்கிறேன். கப்பல் ஓட்ட, அந்த புயலை சந்திக்க, கடல்ல ஒரு சுழற்சி வந்தா, காற்று தண்ணி எல்லாம் அப்படி வந்தா என்ன செய்யணும் எல்லாம் எனக்கு அறிவு இருக்கு. ஆனா இந்த புயல் அடிக்கிறதுனால என் அறிவு, என் படிப்பு, என்னுடைய சுய எல்லாமே போயிருச்சு. இப்ப என்னால கப்பலை ஸ்டெடியா ஓட்ட முடியல. அதனால என்ன பண்ற, காற்று எப்படி அடிக்குதோ அப்படியே போட்டுன்னு விட்டுட்டேன். காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையிலே கப்பலை விடுவோம். ஏன்னா அதுக்கு எதிர்த்து நான் ஓட்டுனா கப்பல் கண்டிப்பா உடையும். நன்றாக கவனிங்க, நீங்க அதை அடிக்கிற திசைக்கு நேரா கப்பலை நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா கப்பல் துண்டு துண்டா உடையும். அதனால காற்று அடிக்கிற பக்கமாவே விட்டுருவோம் அப்படின்ற முடிவுக்கு இவங்க வர்றாங்க. மனிதனுடைய முயற்சி ஒரு எல்லைக்கு உட்பட்டது. விட்டு கொடுத்துறாங்க. இவங்க எவ்வளவுதான் நாலேஜ் உள்ளவங்களா இருந்தாலும், கப்பல் மாலுமிகள் கேப்டன் விட்டு கொடுத்துறாரு. வேணாம், இதுக்கு மீறி செலுத்தணும்னா 277 பேர் செத்து போறோம், நம்மளும் செத்து போயிடுவோம், வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த காற்று எங்க கொண்டு போனதோ அந்த திசையே இவங்க பயணம் பண்றாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி ஒரு சின்ன தீவில ஒதுங்கையில், ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அந்த காற்றடிக்கிற திசையிலேயே போய் கொஞ்ச தூரம் போய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் சில நேரங்களில் புயல்கள் அடிக்கும் போது அமைதியாக அது கூடயே கொஞ்ச தூரம் போங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்தோன்னா ஒரு திசை திரும்பும். நீங்க அதை எதிர்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கஷ்டம், உடைஞ்சிரும், நம்ம மனசு உடைஞ்சிரும், நம்முடைய எண்ணங்கள் உடைந்து விடும். காற்றடிக்கிற திசையிலே போங்க, காற்றடிக்கிற திசையிலே போங்க. அந்த காற்று உங்களை சேஃப்டியா கொண்டு போவோம். புயலும் கரையை கடந்தது. என்னைக்கு இருந்தாலும் புயல் கரையை கடந்துதானே ஆகணும். எவ்வளவு நாள் தான் வீசிக்கிட்டு இருப்ப? எவ்வளவு நாள் தான் நீ ஏசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்ப? வசனம் சொல்லுது, நீ போஜன புண்ணியனா இருந்தால் தொண்டையில என்ன பண்ணி யூத குளியன் என்ற பெடும் காற்று. அப்படி யாராவது உங்களை பேசுறாங்களா? புயல் மாதிரி வார்த்தைகளை விடுறாங்களா? ஒன்றும் பண்ணாதீங்க. அந்த புயல் அடிக்குதா, அந்த புயல் கூடயே அப்படியே போங்க. அடுத்து நடக்குத பாருங்க. அதுக்கப்புறம் அதை அவர்களை தூக்கி எடுத்த பின்பு பல உபயங்களை செய்து, இங்க ஒரு இடத்துல போய் அவங்க கொஞ்ச நேரம் ஒரு கேப் கிடைக்குது. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல போனோடனே இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இன்னமும் நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை விட்டுறணும் அப்படின்னு உட்காந்து எல்லாரும் பேசி, பாய்மர அந்த பாயை இறக்கி வெயிட்டான பொருட்கள், ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் பார வச்சுக்க வேண்டாம், உயிர் தப்புனா போதும், என்னைக்குனாலும் நம்ம தானியங்களை என்ன பண்ணலாம், சம்பாதித்துக்கலாம், அதனால இதெல்லாம் கடல்ல போட்டுருவோம் அப்படி சொல்லி உட்காந்து பேசி சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தங்களை விட்டு கொடுத்தார்கள். ராமன் சொல்லுவோமா? சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். உயிர் இருந்தா போதுங்க, என்னைக்கு எப்பயும் சம்பாரிச்சுக்கலாம். நீங்கள் அடித்து செல்லப்படுவது வீணான இடத்திற்கல்ல, தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்த ஒரு பாதுகாப்பான கரைக்குத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால நீங்க அடித்து செல்லும் போது ஐயோ நான் அடித்து செல்லப்படு கவலைப்படாதீங்க. அது வீணான இடத்திற்கல்ல, தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்க ஒரு பாதுகாப்பான கரைக்கு அடித்து செல்லப்படுகிறார். அந்த கரைக்கு போன பின்பு சரி பண்ண வேண்டியதை சரிப்படுத்தி கொண்டு அடுத்து இவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. காற்றை எதிர்த்து போக முடியாது, அந்த புயலை நம்மளால எதிர்க்க முடியாது. அதனால என்ன சொன்னோம், அப்படியே தேவனுடைய கரத்துல விட்டுறணும். நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, நீங்க பாத்துக்கங்க. உங்க வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாட்டை மீறி புயல் வீசுகிறதா, பிரச்சனை இருக்கிறதா, அதை ரொம்ப சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. பவுல போல
தைரியமா இருந்து காற்றின் போக்கிலே நீங்களும் போய்விடுங்க. அது ரொம்ப ஈஸி. ஆமென் சொல்லுவோமா? அதை எதிர்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம தான் டேமேஜ் ஆகும், நம்ம தான் உடைக்கப்படுவோம். எதிர்க்காதீங்க, விட்டு விடுங்கள். சூழ்நிலையை விட்டு வாக்கு தத்தத்தின் பக்கம் உங்களுடைய பார்வையை திறப்புங்கள். சுய முயற்சிகளை கடந்து தேவனிடத்தில் சரணடையுங்கள். நம்முடைய சுய முயற்சிகள் அது இதெல்லாம் விட்டுட்டு அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம், அப்படி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நன்ற கவனிங்க, பதட்டத்துல எல்லா மனிதர்களும் சில வார்த்தைகளை விடுவார்கள். அதுக்காக அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு தொங்கக்கூடாது. பேசணும்னு பேசுறது இல்லை யாரும், யாரா இருந்தாலும். பிள்ளைகள் கூட பேரண்ட்ஸ் கிட்ட சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. பத்தியா பத்தியா எப்படி பேசுறா, பத்தியா 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 அவன் எப்படி பேசுறான் பத்தியா. முயற்சிகளை கடந்து தேவனிடத்துல சரணடையுங்கள். அதான் வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுகிற தேவன். வாக்கு தத்தத்தை நினைவு கூறுங்கள். இப்ப அதுதான் இங்க நடக்குது. கொஞ்ச நேரம் தான் அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதுக்குள்ள எதெல்லாம் சரி பண்ணணும் எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்பவும் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். புயல் அடிக்கும், கடல் கொந்தளிக்கும், நம்ம நினைச்சது நடக்காது, நம்ம வித்தியாசமா இருப்போம், நம்ம ஒன்று நினைக்கும், அது ஒன்று நினைக்கும். அதான் பாட்டு பண்ண, நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது. அதான் மனுஷன் வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை முடிந்தது என்று நினைக்கிற போது மற்றொரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பாஸ்டர் எனக்கே பேசுற மாதிரி இருக்கு பாஸ்டர். உங்களுக்கு தான், வேற யாருக்கு? பிரச்சனை அப்பதான் முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்பா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சுடா, கண்ணை திறந்தா அடுத்த ஒரு பிரச்சனை வீட்டு வாசல்ல. பாவம் வாசற்படியில படுத்திருக்குன்னு சொன்னார்ல, அது மாதிரி பிரச்சனை வாசப்படியில இல்ல, என் பக்கத்திலேயே படுத்திருக்கு. ஒரு பிரச்சனை முடிந்தது என்று நான் நினைக்கிற போது மற்றொரு பிரச்சனை ஆரம்பமாகிறது. அதுக்குதான் அப்பப்ப சிறிய ஒரு இடைவேளை. சில ப்ரோக்ராம் நடத்தும் போது பாருங்க, இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. நம்ம ஆட்கள் இடைவேளை கொடுக்கறது இல்ல. யூதக்குள்ள காற்று வந்துச்சுன்னா மொத்தம் தபுடி புடி ஆக்கிட்டு போயிடும், எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஆக்கிரும். அந்த சிறிய இடைவெளியில தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பேசி சரிப்படுத்துறதுக்கு தான் அந்த சிறிய இடைவேளை. ராமன் சொல்லுங்க. அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், ஆராதனையா இருக்கலாம், சண்டே ஈவினிங்கா இருக்கலாம், சாப்பிட்ற நேரமா இருக்கலாம், நேற்று நீங்க மீட்டிங் வந்துருதுன்னா சொல்லலாம், ஒரு காஃபி டைமா இருக்கலாம். அது எதுக்குன்னா, நீயும் புயல் நானும் புயல், ரெண்டு பேரும் சாதாரண ஆள் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் ஏமாளி ஒருத்தர் கோமாளி அப்படிலாம் கிடையாது. ரெண்டு இருந்தா, நீ வந்தனா நானும் வரேன். முன்னாடிதான் அடிச்சடிலாம் வாங்கிட்டு அமைதியா இருந்தாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இப்பெல்லாம் கையை தூக்குனா கடப்பறை எடுத்துடுறாங்க. நீ என்னை அடிக்கிறது? உள்ள அடி வாங்கிட்டு வெளில வரும்போது செம்மடி மச்சான், நீ அடி வாங்கினியா இல்ல அடிச்சியா? நான் அடிக்க, அவ என்ன அடிக்க. ஆக்சுவலா இவர் தான் அடி வாங்கினாரு. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஒரு பிரச்சனை முடியும் என்று நினைக்கிறோம், அந்த பிரச்சனை முடியல, இன்னொரு பிரச்சனை வேற ரூபத்துல வந்து நிக்குது. அந்த சின்ன இடைவெளியில இதெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு அடுத்த பயணத்தை நாம் ஆரம்பிக்க நாம் உற்சாகம் அடைய வேண்டும். கண்ணுக்கு தெரியாத சில தேவ திட்டங்கள் இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியாது, எங்க போய் சேர போகிறேன் என்று தெரியாது. இவர்கள் நினைத்து பயணம் பண்ண திசை ஒரு பக்கம், ஆனால் இப்ப அவர்கள் எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நம்முடைய வாழ்க்கையில கூட புயலுக்கு நடுவ ஒரு சின்ன அமைதி வரும், சில ஓய்வு வரும். அந்த ஓய்வான நேரம் எதற்கு? எல்லா நேரமும் சண்டையா போட்டுட்டு இருக்கோம் இல்ல, எப்பாவது ஒரு சமாதானம் வரும், நல்லா பேசிட்டு இருக்கோம், அப்போ சில விஷயத்தை எடுத்து சொல்லலாம். அப்படி எடுத்து சொன்னாலே சண்டையாகுது பாஸ்டர். எதுக்கு எடுத்து சொல்றது? எடுத்து சொல்ல வேணாம் நினைக்க தோணும். இல்ல, அந்த நேரத்தில் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்ளவும், ஜெபத்தின் வார்த்தையினால் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். என்ன, இனி பிழைக்க வழியே இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலை மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. ஏங்க, பேசிக் நீடே சந்திக்கப்படல. அது நம்முடைய
அன்றாட வாழ்க்கைக்கான தேவையை சந்திக்கப்படல. 14 நாட்களா சோறு தண்ணி கிடையாது. 14 நாட்களா கப்பலுக்குள்ள சாப்பாடு இல்ல. வாழ்க்கையே கசந்து போய்விட்டது. சொல்றாங்க, நாங்க சூரியனை பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, திசை மாறி அலைந்து திரிகிறோம். ஒரே இருட்டு, கும்மு இருட்டு, ஒண்ணுமே புரியல சார், என்ன பண்றேன்னே தெரியல. நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நல்லா தான் சர்ச்சுக்கெல்லாம் வர்றேன், சின்ன வயசுல இருந்தே ஏசப்பா தான் நம்புறேன், பைபிள் எல்லாம் தூக்குறேன், பைபிளைய தலைமாட்டில் வச்சுதான் நான் தூங்குவேன். சூரியனையும் சந்திரனையும் நான் பார்க்கவே இல்லை. விடியல, எனக்கு ஒரு விடிவு காலமே வரமாட்டுது. இனி பிழைக்கவே முடியாது. அதான் சொல்றாங்க, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதுமாக அற்று போயிற்று. இனி வாழ்க்கை இனி வாழ முடியாதுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது சோழி. இதுக்கு மீறி ஒரு மனுஷன் வாழ முடியுமா? இவ்வளவு பிரச்சனையை தாங்கிட்டு வாழ முடியுமா? நான் சொல்றேன், பவுலுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இங்க நடந்த சூழ்நிலை இருள், பயம், நம்பிக்கையற்ற நிலை, பெருங்காற்று மழையும் தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருக்கிறது. கப்பலில் இருந்த அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டார்கள். இவங்களே சொல்றாங்க, 276 பேர் நீ சாவதான் போறோம், போங்க, அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சது. அப்பொழுதுதான் தேவ தூதன் பவுலுக்கு தரிசனம் மாறாரு. பவுல் அவர் நடுவு நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் அப்ப இப்ப சொல்றாரு, நான் அப்பதான் முதல்ல சொன்னேன்ல, இந்த வருத்தம் ஏன் நீங்க கஷ்டப்பட, நான் அப்பவே சொன்னேன், அங்கே இருந்திருக்கலாம்னு நீங்க கேட்கல. இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. பவுலே சொல்றாரு, நான் அங்கே சொன்னேன், நீங்க தான் கேட்கல, வந்தீங்க அப்படின்னு. ஆனால் இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலையில் பேசிக் நீட்ஸே சந்திக்கப்படல, பணம் குறைவு இருக்கிறது, சாப்பாட்டு குறைவு இருக்கிறது, நினைச்சதை நம்மளால செய்ய முடியல, வாழ்க்கை இப்படி போயிட்டு இருந்தா நமக்கு என்ன வருது, வயசு வேற ஆயிட்டு இருக்கு. நேற்று ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தேன், 28 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர், வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, ஒருத்தனும் வேலை கொடுக்க மாட்டான், பொண்ணும் கிடைக்க மாட்டுது, வாழ்க்கையில என்னதான் பண்றேன்னு தெரியல, 28 வயசாகி போச்சு, இன்னும் வேற ஒரு கோர்ஸ் படிச்சா ஒரு வேலை தரேன்றான், இனி போய் நான் ஒரு கோர்ஸை படிச்சு வேலைக்கு போய் 30 வயசு ஆயிரம், 32 வயசு ஆயிரம், அடுத்து என் வாழ்க்கையில் நான் எப்ப செட்டில் ஆகுறது, எப்ப நான் என்னதான் பண்றேன், ஒண்ணுமே புரியல. ஆனா சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போறேனே, ஜெபம் பண்றேனே, தசம காணிக்கெல்லாம் நான் கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு வந்து, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது? இதுதான் இங்கேயும் பவுலுடைய வாழ்க்கையில் அதுதான். என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசிக் நீட்ஸை சந்திக்கல, பசி, பட்டினி, பல நாட்களை தொடர்ந்து கடும் புயல், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க, நான் மட்டும் சோர்ந்து போல, என்னை சார்ந்தவர் எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. 276 பேர் சோர்ந்துட்டாங்க. போங்கடா, எப்ப பார்த்தாலும் உஸ்ஸுன்னு காத்தே காத்து காத்து அடிக்குது. கடலுக்குள்ள 14 நாள் சோறு தண்ணி இல்லாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நமக்கெல்லாம் கொஞ்சம் தூரம் கடல்ல போனா வாய் ஓமட்டும். கப்பல், நீங்க போட்ல சப்போஸ் இல்ல கப்பல்ல உள்ள போயிருந்தீங்கன்னா, கடலுக்குள்ள, பீச்சில் போறது நான் சொல்ல, கடலுக்குள்ள போறது, 14 நாளா ஒன்றும் சாப்பிடல, பிழைக்கவே வழி இல்லை, என்ன பண்றது? ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வாசிப்போம், என்ன பண்ணுவார், அதை தான் நம்ம பாசி போறோம். ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று உங்களுக்கு இப்பொழுது தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல், நல்லா கவனிங்க, இங்க ஒரே ஒரு மனுஷன் எழும்பி நின்று 275 பேருக்கு பேசுகிறான். பவுலை சேர்த்தா 276. அவர் நின்று பேசுகிறார். நன்றாக கவனிங்க, என்னை கைதியாக இந்த கப்பலில் ஏற்றினீர்கள், நீங்கள் திடமனதாய் இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பிழைக்கவே வழி இல்லை என்று சொல்லுகிற நீங்கள், புயல் காற்று, யூத குளியல் கடுங்காற்று வீசுகிறது என்று சொல்லுகிற நீங்க சொல்லணும், சொல்லுங்க, திடமனதாய் இருங்கள். சிலருக்கு இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பார்த்தா ஒரு புயல் காற்று மாதிரி இருக்கும். இந்த +2 எப்போ முடியும், அது ஒரு புயல் காத்து, டெய்லியும் அடிக்கும் பாருங்க, டெய்லியும் வீசும். என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? +2 முடிச்சவங்க சொல்லுங்க. +2 முடிக்கும் போது ஆரம்பிச்சிருந்து முடிக்கிற வரைக்கும் என்னென்னலாம் சொன்னாங்கப்பா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? முடிச்சவங்க சொல்லுங்க. ஒழுங்கா படி, மார்க் எடுத்தாதான் காலேஜ், அப்புறம் படிச்சாதான் மதிப்பு. அமைதியா இருக்காங்க, ரொம்ப ஒண்ணுமே தெரியாது.
புயல் காற்று ஒன்று வீசிச்சா, டெய்லியும் வீசும். டெய்லியும் சொல்லுவாங்க, யாராவது சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, இல்லைன்னா டீச்சர் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா அதை விட்ட டியூஷன் மாஸ்டர் சொல்லுவார். அப்படி ஒரு புயல் காற்று வீசிடுச்சு தானே. அப்படி வீசினதுனால உங்களுக்கு நன்மையா தீமையா? அந்த மாதிரி சொன்னதுனால உங்களுக்கு நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா? நல்லது நடந்துச்சுல. அப்போ நான் தான் சொல்றேன், சில புயல் காற்று வீசுவது நல்லது. எதுக்குன்னா அது என் வாழ்க்கைக்கு அவசியம். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் படி 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 படி. ஒரு பொண்ணு சொல்றா, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. ஏன் ஏன் பிடிக்கல? இப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க, படி 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 படின்னு சொல்றாங்க. அதனால வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கல. நீங்க பாருங்க, இந்த காற்று ஒரு வருஷம் தாங்க வீசும். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட இந்த காத்து வீசாது. இந்த மாதிரி வார்த்தைகள் அதுக்கப்புறம் நீங்க கேள்விப்படவே முடியாது, கேள்விப்படவே முடியாது. அதுபோலதான் சில நேரங்கள், சில சில சூழ்நிலைகள்ல நமக்குள்ள சோர்வும் பசியும் வரும்போது சில காற்றுகள் நம்மளை நோக்கி வீசும். அந்த நேரத்துல தான் பவுல் சொல்ல, திடமனதா இருங்கள். என்ன என்ன எதுக்கு திடமனதா இருக்கிறாரு? கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணன் சேதம் வராது. அடுத்தது வாசிங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நமக்கு தருகிறார். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிற தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே என்ன சொன்னாரு? பயப்படாத. இந்த வசனத்தை தான் நான் அவனுக்கு சொன்ன நைட்டு சொல்லி ஜெபம் பண்ணேன். பவுலே என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க. பவுலே என்கிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க. இப்போ ஐசக் வாசிப்பா. பவுலே என்கிற இடத்துல உன் பேரை போட்டு வாசி. 27, 24 சத்தமா வாசி. ஐசக்கே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக என்ன பண்ண வேண்டும்? நிற்க போதும். அந்த இடத்துல உங்க பேரை பண்ண பயப்படாத. என்ன காற்று வீசுது, என்ன விதமான வார்த்தைகள் வருகிறது? புயல் காற்று. தப்பி பிழைப்போம் நம்பிக்கையில, வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை. எப்பதான் எது சரியா இருந்திருக்கிறது? எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா தேவன் சரியானவர். சரியானவரை நான் நம்புறதுனால எனக்கு வாழ்க்கையில எல்லாம் சரியாக மாறும். ராமன் சொல்லுங்க, சரியாக மாறும். நான் நம்புறவர் சரியானவர், எனக்கு சரியானதை செய்வார். அதான் சொல்ல, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். இதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும் நம்பாதீங்க. தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அசைக்க முடியாத விசுவாசம், சரியான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, மாற்றத்துக்கான அறிகுறி. 27க்கு வந்துருங்க. அப்படி 27க்கு வரங்க. 27 14. ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில், ஆமா, இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு இப்பதான் கரை சேர போகிறோம். எவ்வளவு புயல் அடிக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், ஆனால் நான் கரை சேர வேண்டிய ஒரு நாள், ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். மாற்றத்துக்கான அறிகுறி. 15 நாட்கள் நான் காத்திருக்கிறேன். அப்போதான் பவுல் சொல்றாரு, நாங்க சாப்பிடுங்க. அதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்களே, எப்படி அங்க சாப்பாடு இருந்ததுன்னா சேமிப்பு என்று சொல்லி கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் சேமிப்பு. அதை எடுத்து கோதுமை எல்லாம் எடுத்து கொடுத்து, இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க முதல்லன்னு சொல்றாரு. ஏன்னா கரை சேர போறோம். இவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்தீங்க, பயத்துல இருந்தீங்க, வாழ்க்கையில எல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்க. இந்த சாப்பிடு. இயேசு நமக்கு அதான் கொடுக்குறாரு. இவ்வளவு நாள் நீ சோர்வோடு வந்திருக்கிற, கஷ்டத்தோடு வந்திருக்கிற, இந்த வேத வசனத்தை வாசி, சாப்பிடு. அதுதான் சொல்றாரு. இதை வாசித்து நேசித்தேனா உன் வாழ்க்கையில நிச்சயமாக கரை சேர முடியும். அல்லேலூயா. கரை சேர முடியும். விடியலுக்காக காத்திருக்கிறார்கள். இருட்டில் எதுவும் தெரியாத சூழ்நிலை, எப்போது விடியும் என்று அவர்களுக்கு தெரியாது.
வெளிச்சம் எப்போது வரும் என்று தெரியாது, நன்மை எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் தேவனை சார்ந்து, வசனத்தை சார்ந்து நாம் இருக்கும்போது, நாம் காத்திருக்கும் போது, நிச்சயமாக தேவன் காத்திருக்கிற புது பலனை தருவார். சில நேரங்கள் இப்படிதான் இருட்டு முற்றிலுமாக காரிருள் நம்மளை சூழ்ந்து விடும், என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்திலும் தேவதூதன் தோன்றி, பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க எல்லாருக்கும் முன்னாடி நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்காதீங்க, அதுலயே உங்க நாட்கள் ஓடிரும். எல்லாருக்கும் நல்ல பேர் எடுக்க முடியாது. இயேசுவே அப்படி எடுக்க முடியலையே. இயேசுநாதர் எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்தாரா? இல்ல. பரிசேயர் சதிசேயர்லாம், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், ஏன் அப்படி ரோம போர் சேவகர்கள், யூதர்கள், அவர் ஏன் நல்ல பேர் எடுத்தா? அவர் ஏன் சிலுவையில் அடிக்கணும்? இவன் பாவிகளுக்கு சிநேகிதன் என்று சொன்னார்கள். பாவி பாவம் செய்யறாங்களா, அவங்க கூட ஃப்ரெண்ட் வச்சிருக்கான். இவன் உருப்படுவானா? இவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்பதான் இயேசு சொன்னார், வியாதி உள்ளவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் வேணும், நல்லா இருக்கிறவனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லைன்னு சொன்னார். ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில கஷ்டத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு எப்போ விடியும் என்று நம்ம காத்திருக்கிறான். நான் சொல்றேன், சீக்கிரம் நமக்கு விடிய போகிறது. அல்லேலூயா. யாக்கோபு போராடினான். யாக்கோபு போராடி வசனம் சொல்றது, பொழுது விடிந்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆமென். இப்ப நமக்கு ஒரு விடியல் இருக்கிறது, நமக்கு ஒரு விடிவு காலம் வரும். எப்பொழுதுமே இருட்டிலே இருந்து நினைக்காதீங்க. 14 நாள் இருட்டு தான், ஆனா 15வது நாள் கரை சேர்ந்தாச்சு. கரை சேர்ந்தாச்சு. அதனால கடைசியா சில வசனங்கள் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். 33க்கு வாங்க. 33. பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படியா பவுல் அவர்களை தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 ஒன்று சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையில் இருந்து ஒரு, இது இயேசு கிறிஸ்து சொன்னது, உங்க தலையில் உள்ள முடி உங்களை எண்ணப்பட்டிருக்கிறது. அதேதான் இங்கே அவர் சொல்றாரு. ஏன் சாப்பிட சொல்றாருன்னா, இப்ப கப்பல் வந்து கடைசி வரைக்கும் போகாது, அப்படித்தானே? கப்பல் வந்து கரை வரைக்கும் போகாது. கப்பல் அது தரை தட்டுறதுக்கு முன்னாடி நின்றோம். அதுக்கப்புறம் நீங்க இறங்கி நீங்க தான் என்ன பண்ணணும், நீச்சல் அடிச்சு கட்டைய வாங்கி பிடிச்சி கிடிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், போய் சேரணும். அப்படிதான் இவங்க சேர்ந்தாங்க. அப்படியே பஸ் மாதிரி இல்ல ட்ரெயின் மாதிரி அப்படியே கரெக்டா கொண்டு வந்து பிளாட் பார்த்து நிக்க முடியாது, அப்படி கப்பலை நிறுத்த முடியாது. ஒருவேளை ஆர்பாருக்கு போனா அப்படி நிப்படலாம், ஆனா அங்க உள்ள சூழ்நிலை அப்படி இல்லை. ஏன்னா இவங்க ஆர்பாருக்கு போல, துறைமுகத்துக்கு போகல, எங்க போறேன்னே தெரியாம போயிட்டு இருக்காங்க. அப்படி தெரியாம போற இடத்துல இப்ப சொல்றாரு, நீங்க நீந்தி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு கிலோமீட்டர் நீந்தணும் கடல்ல. அதனால இது சாப்பிடு, சாப்பிட்டாதான் உனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நீந்தி போ. இதுக்கப்புறம் உனக்கு பொழுது விடிஞ்சிருச்சு. எப்ப விடியாதுன்னு நினைச்சியோ, எப்ப முடிஞ்சதுன்னு நினைச்சியோ, ஆண்டவர் நமக்கு ஒரு விடியோ வச்சிருக்கிறார். வாழ்வே முடியும் என்ற தருவாயில் இருந்தாலும் திரும்ப உங்க வாழ்க்கையை விடுவிக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். கப்பல் சேதம் அடைந்தது, ஆனா அற்புதம் நடந்தது. அந்த கப்பல் உடைஞ்சிருச்சு தெரியுமா? அதுலயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு, ஒரு இதுல போய் மோதி கப்பல் உடைந்து விட்டது. எல்லாரும் அவங்கவுங்க தப்பிச்சு கரை சேர்ந்தார்கள். கரை சேர்ந்தார்கள். வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிங்க. 35 வாசிங்க. 36. அப்பொழுது எல்லாரும் திடம் மட்டு புசித்தார்கள். கப்பலில் திருப்தியா புசித்த பின்பு அவர்கள் கோதுமை கடலில் இருந்து கப்பல் இறங்கினார்கள். பொழுது விடிந்த போது, நல்லா கவனிங்க, 39 சொல்லுங்க, பொழுது விடிந்த பின்பு இன்னா பூமி என்று எங்க வந்து சேர்ந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப நம்ம கூட சில நேரம் அப்படிதான், பொழுது விடிஞ்சா கூட நம்ம எங்க இருக்கோம், நம்ம என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கே ஒண்ணும் புரியல. நான் போக வேண்டிய திசை வேற, நான் போக வேண்டிய ஊருக்கு வேற. ஆனா நான் போக வேண்டிய இடத்துக்கு போகாம தேவன் என்னை எங்க கொண்டு வர வேண்டும் நினைச்சாரோ அங்க கொண்டு வந்து என்னை நிலைநிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் மெலித்தா தீவு. அதுக்குள்ள கப்பலை ஓட்டுறதுக்கு யோசனையா இருந்தாங்க, ஆனா கப்பல் போகல. நங்கூர்ல அறந்து கடல்ல விட்டு அதெல்லாம் நடக்குது. இருபுறமும் கடல் மோதி
உடைந்து போயிட்டு, அதெல்லாம் வாசிக்கிறோம். உடைந்து போயிட்டு 44க்கு வாங்க. மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேற கட்டளையிட்டான். இவ்விதமா எல்லாரும் தப்பி, ஒரு அலையில சொல்லுமா, ஒருத்தரும் சாவல. எல்லாரும் தப்பி, சொல்லுங்க திரும்ப, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். பிரசங்கத்துடைய முடிவு என்ன? எவ்வளோ கடல் கொந்தளிக்கட்டும், எவ்வளோ பிரச்சனை வர்றா, தப்பி கரை சேருவோம். ஆமென். வரலையே, தப்பி கரை சேர்ந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த தீவுல நடக்கிற சில சம்பவங்கள்லாம் இருக்கு. அது இன்னொரு கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டு, கப்பல் ஏறும்போது கைதி, அடிமை. ஆனா 275 பேருக்கு இவர் தான் கேப்டன். நான் 14 நாள் கேப்டன். எத்தனை நாள் கேப்டன்? ஒரு 14 நாள் கேப்டன். அப்படிதான் சில நேரங்கள்ல சில வாழ்க்கையில தவித்து கஷ்டப்பட்டு வரும்போது உங்களை தான் அந்த இடத்துல கேப்டனா வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்களே கைதி தான், நீங்களே கட்டப்பட்டிருக்கிறீங்க, நீங்களே இன்னும் முழுமையா விடுதலை பெறல, உங்களுக்கு 1000 பிரச்சனை, ஆனா நீங்க அந்த இடத்துல கேப்டன். உங்க ஜெபத்துக்கே பதில் கிடைக்கல, நீங்களே இன்னும் நல்லா வீடு கட்டல, உங்க வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில காரியம் நடக்கல, கை கட்டப்பட்டிருக்கிறீங்க, ஆனா பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க தான் கேப்டன். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? எல்லாரும் பூர்ணமானவனா நான் பாஸ்டரா வரல, எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்கான ஊழியத்துக்கு வரல, கைதியா தான் வந்தேன், கட்டப்பட்டவனாக தான் வந்தேன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கைதி தான், நான் நினைச்சது நடக்கல தான், ஆனா உங்களை வழி நடத்துறதுக்கு, உங்களுக்கு தைரியம் சொல்றதுக்கு ஆண்டவர் பவுலை தான் அந்த கப்பல்ல வச்சிருந்தாரு. வேற யாரும் அங்க இல்ல, வேற யாரும் அங்க போய் ஒண்ணும் செய்ய முடியல. அப்போ இங்க சில காரியங்களை பாருங்க. பேசிக் நீட்ஸ் சந்திக்கப்படல, அன்றாட தேவைகள் சந்திக்கப்படல. ஒரு பிரச்சனை முடியுது என்று நினைக்கிறேன், முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல, நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல, காற்று அடிக்கிற திசை பக்கம் போறேன், நான் போற தீவு என்னன்னே தெரியல, ஒரு தீவுல கொண்டு போய் இறங்கிட்டான். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க படிக்கும் போதே இந்த ஊருக்கு தான் வேலைக்கு வருவீங்கன்னு நினைச்சு வந்தீங்களா? இந்த ஊருக்கு தான் ஊழியம் செய்ய போறேன், நான் பைபிள் காலேஜுக்கு போனேன் தெரியாது, ஆனா கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஏன்? மெலித்தா தீவில் உங்களுக்கு ஒரு ஊழியர் இருக்கு. மெலித்தா தீவில் ஒருத்தன் உடம்பு சரியில்லாம கால்ராவுல பாதிக்கப்பட்டு கிடக்கிறாரு ஒரு தாத்தா, அவருக்கு போய் சுவிசேஷம் சொல்லி சுகமாக்கணும். ஹீலிங். குளிர் காய்ந்து கூப்பிடுற போது கட்டையெல்லாம் அள்ளி போடும், ஒரு பாம்பு கடிக்குது, உதறி போடுறாரு. ஏன் மெலித்தா தீவு கொண்டு போனார்னா, அங்கே உனக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். மக்கள் பாத்தீங்கன்னா பாம்பு கடிக்கும் போது என்ன சொன்னாங்க? இவன் பயங்கரமான பாவி, இத்தனை கடல் தாண்டி வந்தும் இவன் கர்மம், இவன் பாவம், இவனை விடல, பாம்பு கடிச்சிருச்சு. பாம்ப உதறி போட்டுட்டு ஒண்ணு இல்லாத போர் இருக்கான். இப்ப சொல்றாங்க இவர் தான் கடவுள், பாம்பு கடிச்சு ஒண்ணும் ஆகல, இதே வாய் தான் அப்படி சொல்லுச்சு, இப்ப அத வாய் தான் அதே சொல்லுது. இதான் மனிதன். நீங்க நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நல்லா ஆயிட்டா. உடைய வாழ்க்கையில கப்பல் உடையட்டும், உயிர் தப்பும். அப்ப நான் என்ன சொல்றேன்? சுயம் உடைந்தால் ஆத்துமா பிழைக்கும். சுயம் உடைய வேண்டும். நான் 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 என்கிறேன்னா ஒரு நாள் வேற மாதிரி மாறிடும். அன்றாட தேவைகள் கூட நஷ்டம் வரலாம், அன்றாட தேவைகள் சில நேரங்களில் சந்திக்கப்படாமல போகலாம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லுகிற நாம் ஆசீர்வாதம் இல்லாம சில நேரங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம ஒன்றை புரிந்து கொண்டான், யாருடையவன்? தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இருளுக்கு மத்தியிலே பிரகாசிக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்.
எல்லாரும் தப்பி என்ன பண்ணாங்க? கரை சேர்ந்தார்கள். நான் எதை சொல்ல வரேன்னா, நாமும் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சிட்டு சந்தோஷமா தேவ ராஜ்யத்தை போய் சேருவோம். அல்லேலூயா. சேருவோம். உலக வாழ்க்கையிலையும் கரை சேருவோம், தேவ ராஜ்யத்திலையும் கரை சேருவோம். எழும்பி நிற்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.